அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி ஒரு முக்கியமான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இது இவர் அபு உபைதா கிடையாது. நீங்க என்ன விளங்கிக்கிறன்னு கேட்டா இவர் அபு உபைதா கிடையாது, இவர் அபு ஹம்சா. அபு உபைதா கஸ்ஸாம் பிரிகேடினுடைய மீடியா ஸ்போக் பேர்சன். அவர் வேற கலர்ல இருப்பார், பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல கஸ்ஸாம்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க, அவங்க வேற கலர்ல இருப்பாங்க. அவர் கொஞ்சம் பச்சைக்கு நெருக்கமான கலர்ல இருப்பாரு. இவங்க இங்க மஞ்சள் அடிச்சிருப்பாங்க. இங்க பாருங்க பாலஸ்தீன கொடி இருக்குது, இங்க இப்படி மஞ்சள்ல தான் கருப்புல மஞ்சள் அடிச்சிருப்பாங்க. இவங்க அதாவது அல் குதுஸ் படையணி. இந்த அல் குதுஸ் படையணியினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா. அவரு அபு உபைதா, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் நமக்கு தெரியும். நிறைய ஊடக அறிக்கையில வெளியிட்டவர். இப்ப அல் குதுஸ் நிறைய ஊடக அறிக்கையில வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வெளியிட்ட ஒரு ஊடக அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடுமையான ஒரு ஊடக அறிக்கையை, நெஞ்சை பிசிகிற பிழிந்து எடுக்கிற ஒரு ஊடக அறிக்கை இன்றைக்கு இவர் அதாவது அல் குதுஸ் படையணி சார்பாக அபு ஹம்சா வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எத்தனை நாள் போர் நடந்தாலும் நாங்கள் சரணடையவே மாட்டோம், அதை மனசுல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி இருக்கிறாரு. எத்தனை நாள் போர் நடந்தாலும் பரவாயில்லை, நாங்க சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியை தூக்கிக்கிட்டு ஓடி வருவோம்னு மட்டும் நினைச்சிராத. வெள்ளை கொடியை தூக்கிக்கிட்டு வருவோம்னு நீ நினைச்சிராத. நாங்க சரணடைய மாட்டோம். அல்லாஹ்வினுடைய உதவியோட எங்களுடைய விருப்பத்தோடு தான் நாங்க எங்களுடைய தாய் நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், இந்த சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடக்கிற போர் எதற்கான போர் அப்படிங்கிறத அபு ஹம்சா அழகாக புரிய வைக்கிறார் பாருங்க. இப்பொழுது நடக்கிற போர் எங்களை ஒழிக்கிறதுக்காகவோ கைதிகளை மீட்டெடுக்கிறதுக்காகவோ நடக்கிற போர் அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, யுத்தத்தை எதுக்கு நடத்துறோம் இஸ்ரேல் சொல்லுது, ஹமாஸை ஒழிக்க போறோம், அல் குதுஸை அழிக்க போறோம், இதுக்காகத்தான் யுத்தம் பண்றோம். இதே நேரத்தில் எங்களை கடத்திக்கிட்டு போயிருக்கக்கூடிய எங்க கைதிகளை மீட்டெடுக்க போறோம், இதுக்கு தான் யுத்தம் பண்றோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, அது பச்சை பொய்ங்கிறாரு. அதுக்கான யுத்தமே இது கிடையாது. இந்த யுத்தம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தை செய்து பாலஸ்தீன சுதந்திர போராளிகளோடு ஒரு சமரசத்தை செய்து போரை நிறுத்துறதுக்காக தற்போது இஸ்ரேல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சமரசம் பண்ணி எப்படியோ ஓரை நிறுத்திக்கிறோம்னு பார்க்குறாங்க. ஆனால் ஓர் நிற்கணுமா இருந்தா எங்க நிபந்தனையை நீ ஏற்றுக்கணுங்கிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றோம். முந்த நாள் நினைவிருக்கும், அதாவது யார்கிட்ட, ரஷ்யாட்ட போய் காலில் உளுந்து கெஞ்சுறாங்க, பேசுங்களேங்க, சமாதானத்தை பண்ணி வைங்களேங்க அப்படிங்கிறாங்க. நேற்றுல இருந்து கத்தார்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கத்தார ஷூவை நக்கிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இப்ப எப்படியாவது அந்த கையை பிடிச்சிக்கிட்டு என்னை காப்பாத்துங்க, எங்களை முடியல அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை கொடியை ஏந்திட்டு உங்கள்கிட்ட சரணடைவோம்னு நினைக்கிறியா? நாங்க தெளிவா எங்க சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நாங்க சரணடைகிற ரெண்டா, இந்த யுத்தம் நீ சொல்ற மாதிரி எதுக்கு நடக்கல, எங்க கிட்ட கெஞ்சு கூத்தாடிக்கிட்டு இருக்கிற செய்தி அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. இந்த யுத்தத்தில் எங்களோட சமரசம் செஞ்சு கொள்ள பார்க்குறாங்க. சமரசம் பண்ணி யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வளமையான சும்மா சின்ன சண்டையா இது? இத்தோட நல்லா நினைவுல வச்சுக்கிறங்க. இதுல இரண்டு விஷயங்கள் நடந்தால் நடக்கும். என்னன்னா, ஒன்றோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இந்த ஓரோட அதாவது பலஸ்தீன் என்றொன்று கிடையாது, அது முழுவதும் இஸ்ரேல் தான் என்கிற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இதற்கு பிறகு பாலஸ்தீனம் என்கிற சுதந்திர தேசம், நாங்கள் ஒரு சுதந்திர நாடு என்கிற பாலஸ்தீன கொடியோடு இதே ஹமாஸும் இதே அல் குதுஸும் பாலஸ்தீனத்தை ஆளுகிற, மற்ற நாடுகளோடு சுதந்திரமான வணிகத்தை செய்கிற, சுதந்திரமான வாழ்க்கையை வாழுகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக இன்றைக்கு எப்படி கத்தார் ஒரு குட்டி நாடாக இருந்து சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறதோ, அதை விட உச்சகட்டத்தில் நிற்கக்கூடிய ஒரு சிறிய நாடாக, உச்சகட்டத்தை தொடுகிற ஒரு நாடாக பாலஸ்தீனம் மாற வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். ஆனா நான் சொன்ன முதலாவது விவகாரம் நடக்கிறது ரொம்ப 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 ரேர். மொத்தமா இல்லாமலாக்கி, ஹமாஸை இல்லாமலாக்கி, அது அல்லாஹ்வோட உதவியில நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனா ரெண்டாவது நான் சொல்றது நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மீடியா ரீதியா தோத்துட்டாங்க, சர்வதேச அளவுல தோத்துட்டாங்க, ராணுவ மிலிட்டரி வார்ல தோத்துட்டாங்க, எல்லாத்துலயும் தோத்துட்டு முடியாம தண்ணி கொஞ்சம் ஊத்தி பாப்பமான்னு யோசிச்சிருக்காங்க. ஊத்துவாப்பா அதையும் பார்த்துக்கிறோம் ஒரு லெவல் ஆயிடுச்சா இல்லையா? அதனால தான் சொல்றாரு, வெள்ளை கொடியை தூக்கிட்டு வருவோம்னு மட்டும் நினைச்சிராத, இந்த போர்ல வெற்றி பெற வேண்டும் என்கிற உறுதியை தவிர வேறு எதுவும் எங்கள்கிட்ட கிடையாதுங்கிறார். இன்றைக்கு அவர் சொல்றாரு, அபு ஹம்சா சொல்றாரு, இந்த யுத்தத்தில் வெல்லணும்ங்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் எங்ககிட்ட கிடையாது, அதுல நாங்கள் உறுதியாகவே இருக்கிறோம்னு சொல்லிட்டு சோகமான இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் இவ்வளவு அநியாயங்கள் முற்றிக்கொண்டு போகிற இந்த நேரத்திலையும் நாங்களும் உங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாங்களும் உங்களோட தான் நிக்கிற மக்களே,
உங்களுடைய வலியும் கஷ்டமும் எங்களுக்கும் தெரியும், நாங்க வேற எங்கேயும் ஓடி போகலையே. அவர் ஒரு சென்டிமெண்டா சொல்றாருங்க. என்னன்னா, நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் ஏதோ சொகுசாக இருக்கிறோம்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கு வருகிற அதே கஷ்டம் எங்களுக்கும் வருகிறது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் மௌத்தா போகிறாருன்னா எங்கள் வீட்டிலேருந்து தான் ஒருத்தர் மௌத்தா போகிறாரு. அதுலேயும் இந்த ஒரு பெருங்கஷ்டம் என்ன தெரியுமா, இவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக போராடுகிற இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இராணுவத்தில் அவங்க இருப்பாங்க, அவங்களோட வீட்டில் அங்கே யாரையாவது கொண்டு போட்டிருப்பாங்க, இவங்களுக்கு போகவும் முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு சுதந்திர தேசத்தை அல்லாஹு தஆலா வாஜிபாக்க வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கஷ்டத்தோடு, உங்களுடைய சோகங்களோடு, உங்களுடைய சோதனைகளோடு நாங்களும் உங்களோடு இதே காசாவில் தான் நிற்கிறோம் மக்களே. நாங்கள் வேறு எங்கும் போகவில்லை, உங்களுக்காக, உங்களுடைய சகோதரர்களாக நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்கிற செய்தியை அவர் மிக தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார். சுதந்திரம், அதே நேரத்தில் கண்ணியம், இதெல்லாம் நம்ம படுகிற கஷ்டத்தை விட விலை மதிப்பானது அப்படிங்கிறாரு. நமக்கு 19,000 பேர் இப்போ மரணிச்சிருக்கிறாங்க, 50,000 பேரை காணவில்லை, 50,000க்கும் மேற்பட்டவர்கள் கைகால் ஊனமுற்றவர்களாக ஆகியிருக்கிறார்கள், சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, தினம்தோறும் கொலை 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 என்று அத்தனை கொலைகளை இஸ்ரேலிய ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர் மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சுதந்திரமும் கண்ணியமும் நம்முடைய இழப்புகளை விட விலை மதிப்பானது. உலகத்தில் இதை விட இழப்புகள் ஒன்று கிடையாது. பார்க்கும்போது நமக்கு தெரியுதுல்ல. ஏன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் அங்கே அழிவுகளில் லிஸ்ட்டை நம்ம குறைவாக நம்ம சொல்கிறது கிடையாது. வேண்டி நீங்கள் ஜசீரால பார்க்கலாம், திறந்தாலே ஊடகங்களில் எத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க, என்ன நடந்திருக்குங்கிற நம்ம நடக்கிற அநியாயங்கள் திட்ட தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பகுதிகளை தான் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம இந்த பகுதி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விவகாரம் என்னென்னு கேட்டால், சுதந்திரமும் கண்ணியமும் நம்ம அனுபவிக்கிற அநீதியை விட, துன்பத்தை விட, வலியை விட அதிக விலையானது. நம்ம கஷ்டப்படுவோம், இவ்வளவு பேரை இழப்போம், ஆனால் நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பாருங்க, அது இது எல்லாத்தையும் மறக்கடிக்க செய்கிறோம். அதனால தான் அந்த மக்கள் சில நேரங்களில் இதை பற்றியெல்லாம் நான் பார்க்கும்போது பல கட்டங்களில் நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆச்சரியப்படுறேன்னா, நம்ம ஒரு துன்பம் கஷ்டம் வரும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சோர்ந்து போயிடுறோம். இனிமேல் அப்படி சோர்ந்து போக தேவையில்லைங்கிற வலு எப்போ வருதுன்னு கேட்டால், அந்த மக்களை பார்க்கும்போது அதெல்லாம் நேற்று தான் குடும்பத்தில் 10 பேர் செத்து போயிருக்கிறாங்க, மௌத்தா போயிருப்பாங்க, இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, வாங்க அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம், ஜனாசா அடக்குவோம், மற்ற வேலையில் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாருங்களேன், ஏன்னா அது தெரியும் நம்ம சுதந்திரத்துக்காக நிற்கிறோம், இந்த இழப்புகள் நம்மை வந்தடையும். அதையெல்லாம் அவ்வளவு மன வலிமை, அவ்வளவு தைரியம், அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மன வலிமையை கொடுக்க வேண்டும். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாங்கள் போரிடுவது ஜியோனிச இஸ்ரேலோடு மட்டுமல்ல, ஜியோனிச அமெரிக்காவோடும் தான், ஆக்கிரமிக்கிற அமெரிக்காவோடும் தான் வெளிப்படையான யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்க உள்ள டேர்னிங் பாயிண்டே அதுதான். என்னன்னா, இந்த வார்ல ஏன் அமெரிக்கா இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா, இந்த வார்ல இஸ்ரேல் தோத்தா இஸ்ரேல் தோத்தன்ற அர்த்தம் இல்லை, அமெரிக்கா தோத்ததாக அர்த்தம், பிரிட்டன் தோத்ததாக அர்த்தம், பிரான்ஸ் தோத்ததாக அர்த்தம், ஜெர்மன் தோத்து போனதாக அர்த்தம், முழு ஐரோப்பாவும் தோத்து போனதாக அர்த்தம். அவர்களோடு ஒட்டி இருக்கிற, அவர்களோடு இணைந்து போகிற, அவர்களோடு அல்லக்கைகளாக இருக்கிற அத்தனை நாடுகளும் தோற்று போனதாக அர்த்தம். ஏன் ஐநா சபையே தோல்வி உற்றதாக அர்த்தமாகிவிடும். இந்த தோல்விதான் உலக வரலாற்றில் 3ஆம் உலக மகா யுத்தம் எல்லாம் தேவலங்க. இதோட எழுதிக்கிறங்க, காசா ஓருடைய வெற்றி தோல்விதான் 3ஆம் உலக மகா யுத்தமாக முடிவெடுக்கப்பட போகுது. காசாவுல ஜெயிச்சிட்டாங்க, தோத்துட்டா அவ்வளவுதான். அதற்கு பிறகு இந்த வாட்டி காசாவுல தோல்வி அடைந்து அவர்கள் வெளியேறுகிற நேரம், காசா தான் மிடில் ஈஸ்டை தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது, ஹமாஸ் தான் தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது என்கிறதுல மாற்று கருத்தே வர முடியாத அளவுக்கு அவர்கள் வெளிப்படையாக அமெரிக்காவோடு தான் நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லிட்டு கடைசியா ஒரு செய்தி சொல்றாங்க, 1 பில்லியன் மக்கள் சார்பாக புனித அக்ஸாவுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. 1 பில்லியன், 100 கோடி மக்கள். என்ன சொல்றாருன்னா, உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்காகவும் அவர்களுடைய புனித தலமாக இருக்கிற அக்ஸாவுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கள் பூமிக்கான போராட்டம் தான், இது பாலஸ்தீனத்துக்கான போராட்டம் தான். ஆனால் அங்கே தான் அக்ஸாவும் இருக்கிறது. இந்த அக்ஸா வந்து எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய 1 பில்லியன் மக்களுக்கு சொந்தமான இடமாக அந்த அக்ஸா இருக்கிறது. 100 கோடி முஸ்லிம்களுடைய புனித தலமாக இருக்கிறது. எனவே அந்த புனித தலத்துக்காக உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் போது நாங்கள் படுகிற இந்த அவமானத்தையும் இந்த அநீதிகளையும்
செய்திகளையும் எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. நம்ம எப்படி பகிர்ந்துக்கிறது சொல்லுங்க? குறைஞ்சபட்சம் ஒரு டி-ஷர்ட், குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு குரல் எழுப்புங்க. ஒரு காசாவுக்காக ஒரு கூட்டம் நடத்தப்படுதா ஜனநாயக வழியில, அந்த கூட்டத்தில் போய் பங்கெடுப்பு செய்யுங்க. சில இடங்களை பார்க்கும்போது கவலையா இருக்குது. மாற்று மத சகோதரர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்தரை வந்து கூட்டம் நடத்துறாங்க, SYU நடத்துறாங்க, JVP நடத்துறாங்க, மற்ற சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள் எல்லாம் இதற்காக கூட்டம் நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போதெல்லாம் அந்த கூட்டத்தை நம்ம நிறைக்க வேணாமா? அதை போய் ஃபில் பண்ண வேணாமா? அதுக்காக நம்ம போக வேணாமா? நம்முடைய சகோதரர்கள் தானே, நம்முடைய பிள்ளை தானே அங்கே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது, நம்முடைய பெற்றோர் தானே அங்கே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய தாய்மார் தானே அங்கே அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம போய் நிற்க வேணாமா? குறைந்தபட்சம் நம்முடைய எதிர்ப்பை இப்படியாவது ஜனநாயக ரீதியில் காட்ட வேணாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். 100 கோடி 1 பில்லியன் மக்களுக்காக இந்த புனித அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக அந்த போராட்டத்தில் களம் கண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்காக, எங்களுடைய நாங்கள் படுகிற அநீதத்தில், எங்களுக்கு இழைக்கப்படுகிற துன்பங்களில் நீங்களும் பங்கெடுங்கள், உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, அல் குதுஸ் சார்பாக இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அல் குதுஸினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிற அபு ஹம்சா அவங்க இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள்ங்கிற காட்சியில் நம்ம பார்க்கிறோம்.